மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த அத்தி மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுனாமி விலாக் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அத்தி மரம் வந்து பனிக்காலமாக என்னன்னு தெரில, இலையா ஃபுல்லாக இந்த பாருங்கள், இமேஜ் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த புழு வந்து முட்டை போட்டு இந்த செடி ஃபுல்லு இலையை ஃபுல்லாக அரிச்சு தின்றது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக காய்ச்சிது இந்த அத்தி மரம். இந்த பனிக்காலத்தில் எப்படி ஆச்சு, இந்த புழு வந்து முட்டை போட்டு இந்த மரம் இலையெல்லாம் சாப்பிட்றது, காயும் சாப்பிட்றது, காயெல்லாம் கண்ணங்கரேன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன வழின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. மரம் ஃபுல்லாக இலை எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே காய் பாருங்கள், 2-3 காய் மட்டும்தான் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் சாப்பிட்றது இந்த புழு. இந்த புழு முட்டை விட்டு இந்த இலையில முட்டை இட்டு அந்த இலையையும் சாப்பிட்றது, அந்த காயையும் சாப்பிட்றது. இது ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். இது ஏதாவது மருந்து அடிக்கணும்னா சொல்லுங்கள். அழகான அத்தி மரம் நல்லா காய்ச்சிட்டு இருக்குது, சூப்பராக காய்ச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புழு வந்து இப்படி பண்ணுறதால, அந்த முட்டையிட்டு இப்படி பண்ணுறதால செடி வீணாக போகுது. இதை காப்பாற்ற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் அத்தி மரம் இருக்கா? இது மாதிரி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சில இலைலாம் நல்லாயிருக்கு, சில இலை தான் அப்படி இருக்குது. ஏன் இப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த புழு தான் பாருங்கள், இந்த ரவுண்ட் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இமேஜில். இந்த புழு தான் இந்த இலையை ஃபுல்லாக சாப்பிட்றது, பழத்தையும் சாப்பிட்றது, செடியை வளர விடாமல் பண்ணுது. இது என்ன வழின்னு சொல்யூஷன்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இந்த அத்தி மரத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் கமெண்ட் பண்ணவே மாட்டேறீங்க. நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், பண்ண மாட்டேறீங்க. இந்த பாருங்கள், இந்த புழு தான் இலையை ஃபுல்லாக சாப்பிடுவாங்க பாருங்கள். இலையை சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள். நானும் 2-3 புழு எடுத்து போட்டு சாவடித்து பார்த்து, திருப்பியும் அந்த 2 நாள் கழித்து பார்த்து அதே புழு வருது. எப்படி வருதுன்னு தெரில. அந்த முட்டை நிறையா விட்ருக்கு பாருங்கள், அது மூலமாக தான் வருது. இதை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், இலை ஃபுல்லாக பாருங்கள். அந்த நரம்பு மட்டும்தான் இருக்குது. இலையை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு பாருங்கள். இலை நரம்பு மட்டும்தான் இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் யார் வீட்டில் அத்தி மரம் இருக்கா? இப்படி இருக்கா? இதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இங்கே பாருங்கள், இலையே இல்லை பாருங்கள், கிளை தான் இருக்குது, இலையே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில, கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு வாங்கி வளர்த்து பெருசான பிறகு இப்படியாவது கஷ்டமாக இருக்குது. மரம் வளருமா செத்து போயிடுமான்னு தெரில. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய அத்தி மரம் பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருந்ததா, அப்படியே போயிடுச்சு. எல்லாம் கருப்பாகி புழு தின்னு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், காய் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு பாருங்கள், கரைன்னு இருக்குது. இப்போ நல்லா வந்துட்டு இருந்தது. பனிக்காலத்தில் எப்படியா இந்த புழு பண்ணுறதால எப்படியான்னு தெரில, ஃபுல்லாக கரிஞ்சு போச்சு பாருங்கள். காய் ஃபுல்லாக கரிஞ்சு போச்சு பாருங்கள். ஒரு காய் கூட நல்லா வரல, எல்லாம் கரைஞ்சி போச்சு. பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். காய் 1-2 தான் நல்லா இருக்குது, பாக்கியெல்லாம் கரைஞ்சி புழு தின்னு போச்சு. இலையை தின்றதால காயும் வரமாட்டேங்குது, பழுக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன வழின்னு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த மரம் பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். காய் ஒன்று கூட நல்லா இல்லை பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் கரிஞ்சு போச்சு. ஒரு காய் கூட நல்லா இல்லை. நல்லா வருது, திடீர்னு கருப்பாயிடுது. அந்த புழு வந்து இலையை தின்னோடனே அந்த காயும் செத்து போயிடுது, கரிஞ்சு போயிடுது. ஏன்னே தெரில. அந்த புழுவால் தான். நானே ஸ்ப்ரேலாம் அடித்து பார்த்தேன், சோப்பு தண்ணி இருக்குங்களே, அதை கரைச்சி அடித்து பார்த்தேன், எதுக்குமே போக மாட்டேங்குது. சாவர மாதிரி ஆக்ஷன் கட்டி திருப்பி வந்துடுது. இப்போ பாருங்கள், காயெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். கரையில் காயெல்லாம் கரிஞ்சு போச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம் தெரியுங்க, அத்தி மரம். அத்தி செடி கூட இல்லை, அத்தி மரம். கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுனாமி விலாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பற்றி கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த அத்தி மரத்தை காப்பாற்றி விடுங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.